வணக்கம். இன்னைக்கு வீடியோல 12 வருடத்திற்கு பிறகு ஒரு அதி உன்னதமான கிரகச் சேர்க்கை உங்களோட வாழ்க்கையில நீண்ட காலம் தீராத இருந்த இந்த சிக்கலையும் இந்த பிரச்சனையும் சரி செய்வதற்கு இறைவனே கொடுத்த ஒரு அற்புதமான யோகத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த யோகம் என்னைக்கு நடக்குது, எந்த கிரகத்தினால் நடக்குது, எந்த சிக்கலை சரி செய்யும், இந்த அற்புத யோகம் எந்த ராசிக்கு முதன்மையான பலனை தருதுங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு யூடியூப் தானாகவே போய் ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்க இந்த வீடியோவை நேரடியாக சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ட்விட்டரா இருக்கலாம், இதுல எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க டைரக்டாவே ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும். கும்ப ராசிக்கு தான் இந்த அதி உன்னதமான கிரக சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம். கும்ப ராசிக்கு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கைனா அது இந்த கிரக சேர்க்கை தான். 12 வருடத்திற்கு பிறகு இயற்கை சுப கிரகமான 2 கிரகங்கள், பரிபூரண சுப கிரகமான 2 கிரகங்கள், நவ கிரகங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் நிகழ்த்தும் இந்த அரிய கிரக சேர்க்கை உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். இந்த கிரக சேர்க்கையில் பங்கு பெறும் கிரகங்கள் ஒன்னு குரு, இன்னொன்னு சுக்கிரன். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அப்ப கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களோட ஆசை நிறைவேறும். கும்ப ராசியில நீங்க அவிட்ட நட்சத்திரம் அல்லது சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த யோகமும் இந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அப்படியே வேலை செய்யும். காரணம், இது ராசியின் அடிப்படையில தான் இந்த யோகம் ஆக்டிவேட் ஆகுது. உங்க ராசிக்கு 6ஆம் இடமான கடக ராசியிலே குரு பகவான் அமர்ந்து தன் நட்சத்திரத்திலேயே உச்சம் பெறும் ஒரு யோகம் இந்த நேரத்தில் ஏற்படுகிறது. குரு எப்பொழுது உச்சம் பெற்றாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை தருவார். ஏன்னா குரு தான் மங்களகாரகன். உங்களுக்கு அல்லது உங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா குருவின் ஆதரவு இல்லாம முடியாது. அதனாலதான் எப்பவுமே திருமணத்துக்கு வரன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம செய்யறது என்னன்னா, ஜாதகத்தை எடுத்து இந்த ஜாதகருக்கு வியாழ நோக்கு ஏற்பட்டுருச்சா, குரு பலன் கிடைச்சிருச்சா, குரு பார்வை வந்துடுச்சான்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் தான் தங்கத்தை, பணத்தை, மஞ்சளை, திருமாங்கல்யத்தை எல்லாம் குறிக்கக்கூடியவர். இவரோட பார்வைக்கு தான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம், கோடி நன்மை என்றெல்லாம் சொல்லப்படுது. ஒருத்தரோட வாழ்க்கையில 60% வெற்றியை இந்த ஒரே குரு பகவான் கொடுத்துடுவார். அப்படி சிறப்பு வாய்ந்த குரு பகவான் 200% வலிமையோடு உச்சம் பெற்று தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்திருப்பது விசேஷ பலனை கும்ப ராசிக்கு கண்டிப்பாக தரும். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்பவர் களத்திரக்காரகன். 12 ராசிக்குமே, கும்பத்துக்கு மட்டுமல்ல, எல்லா ராசி எல்லா லக்னக்காரர்களுக்குமே களத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தையும் கல்யாண வாழ்க்கையும் குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் தன் வீடான துலாம் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் அந்த நாள் தான் விசேஷமான சர்வ மங்கள யோகம் உள்ள நாள். இந்த சர்வ மங்கள யோகம் என்பது உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும், அதிர்ஷ்டத்தை தரும். அப்ப சர்வமங்கல யோகத்தில் சுக்கிரன் பங்கு பெறுகிறார். அவர் களத்திரக்காரகன். இன்னொன்னு, சர்வமங்கல யோகத்தை நிகழ்த்துவதில் முக்கிய பங்கு குரு பகவான். அவர் மங்கள நிகழ்வை நடத்தக்கூடியவர். அப்ப மங்கள நிகழ்வை நடத்தக்கூடிய குரு பகவானும் களத்திரக்காரகனான சுக்கிரனும் இணைந்து நிகழ்த்தும் இந்த யோகத்தில் உங்களுக்கான திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல், அல்லது கணவன் மனைவி பிரிந்து வாழ்றீங்க, எலியும் பூனையுமா, பாம்பும் கிரியுமா சண்டையிட்டுட்டே இருக்கீங்க, நிம்மதியா இல்லை அப்படின்னா அதை சரி செய்யும். உங்களோட விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். முதல் திருமணம் ரத்தானவர்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை துணை 2வது வரனாக வந்து அமையும். அப்படிப்பட்ட யோகங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடியதுதான் இந்த சர்வ மங்கள மாங்கல்ய யோகம். இந்த சர்வ மங்கள யோகத்தில் நீங்கள் எந்த விதமான திருமண தடை, திருமண தோஷம் இருந்தாலும் அதை இப்பொழுது விலக்கிக் கொள்ளலாம். இந்த யோகம் எல்லாம் என்னைக்கு அப்படின்னா, நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமியும் புதன்கிழமையும் கூடி வரக்கூடிய அந்த உன்னத நாள் தான் உங்களுக்கான இந்த சர்வ மங்கள யோகம் 100% ஆக்டிவ் ஆகக்கூடிய நாள். ஏன்னா களத்திரக்காரகனான மகாலட்சுமிக்கு எப்பவுமே பிடித்த நாள் அப்படின்னா அது பௌர்ணமி தேதி தான். அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் உங்களுக்கான இந்த கோரிக்கையை நீங்கள் மகாலட்சுமியின் பாதத்தில் வைக்கும் பொழுது உறுதியாக உங்களுக்கு திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாகும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல
ராசி அல்லது லக்னத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்காங்க, 7ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்காங்க, குருவோடு ராகு அல்லது கேது சேர்க்கை இருப்பது, சனியோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருப்பது, சூரியனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்தில் இருக்கிறது, சூரியனும் செவ்வாயும் ஒரே கட்டத்தில் இணைந்திருப்பது, இதெல்லாம் தான் பொதுவாக திருமண தடைக்கும் திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் ஒரு பெரிய சண்டை சச்சரவும் பிரிவினையும் தரக்கூடியது. இது போன்ற தோஷங்களைத்தான் நம்ம செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், நாக தோஷம், புணர்ப்பு தோஷம், விசக்கன்னிகா தோஷம், கலத்திர தோஷம், தார தோஷம் என்றெல்லாம் சொல்லுவது உண்டு. இந்த தோஷங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பல்வேறு பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பரிகாரங்களை நீங்க ஏற்கனவே செஞ்சும் இருக்கலாம். அப்படி செஞ்சும் கூட உங்களுக்கு நல்ல வரன் அமையாம இருக்கலாம், வாழ்க்கையில சண்டை சச்சரவு குறையாமல் இருக்கலாம். நீங்க காளகஸ்தி, திருமணஞ்சேரி, திருப்பாம்புரம், திருப்பைஞ்சிலி, திருநாகேஸ்வரம், ராமேஸ்வரம், திருக்கடையூர், கொடுமுடி, பவானி போன்ற பகுதிகளில் போய் நீங்க ஆலயங்கள்ல பரிகார வேள்விகள் பண்ணியிருக்கலாம், அல்லது வாழமரத்துக்கு, ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கு தாலி கட்டி இருக்கலாம், வெட்டி இருக்கலாம், நாக பூஜை செய்திருக்கலாம், நாக விக்கிரக பிரதிஷ்டை கூட நீங்க செஞ்சிருக்கலாம். ஆனாலும் திருமண தடையோ திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் நீங்கள்னு நிறைய பேர் நினைப்பீங்க. பொதுவாக எந்த ஒரு பரிகாரத்தையுமே நாளும் கோளும் சிறப்பாக இருக்கும் நாள்ல செய்யணும், நாளும் நட்சத்திரமும் சிறப்பாக இருக்கும் நாளில் செய்யணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம ஃப்ரீயா இருக்க அன்னைக்கு போய் செய்யற பரிகாரமோ அல்லது பரிகாரம் செஞ்சு வைக்கிறவங்க சொல்ற அந்த நாள்ல அவங்க ஃப்ரீயா இருக்க அன்னைக்கு போய் செய்யற பரிகாரங்கள் பெரும்பாலும் வேலை செய்யறதில்லை. அதனாலதான் நீங்க இத்தனை வழிபாடுகள் செஞ்சும் விரக்தியில் இருக்கீங்க. என்னடாது நம்ம எந்த பரிகாரம் செஞ்சு நடக்கல, எல்லாமே ஏமாற்று வேலைன்னு கூட நீங்க தவறாக நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பரிகாரம் என்னன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் யோகிகள், ரிஷிகள், மத குருமார்கள், ஆன்மீக பெரியவர்கள், சித்தர்கள் அல்லது பெரிய பெரியவர்கள், மகான்கள் எல்லாம் சொன்ன திருமண தடை, திருமண வாழ்க்கையின் சிக்கலுக்கான கடைசி பரிகாரம்னு அவங்க சொன்னதுதான் இந்த பரிகாரம். அதைத்தான் நான் உங்களுக்கு இப்ப ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஏன்னா எத்தனையோ சின்ன சின்ன பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செஞ்சிருக்கலாம், ஆனா கடைசி பரிகாரம்னு எதை சொல்லியிருக்காங்களோ அதை செஞ்சுட்டா அதன் பிறகு எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பரிகாரத்துக்கு பெயர் சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த பெயர்ல இருக்கிற மாதிரியே இந்த ஹோமத்தை முதலில் செய்தது கடவுளில் தாய் பார்வதி தேவி தான். பரமேஸ்வரனான எம்பெருமான் ஈசனை திருமணம் செய்து கொள்வதற்காக அவங்க எந்த மந்திரத்தை பிரயோகித்தார்களோ அதே மந்திரத்தை தான் இன்னைக்கும் இந்த ஹோமத்தில் மூல மந்திரமாக கொண்டு இந்த ஹோமம் செய்யப்படுவது விசேஷம். லட்சக்கணக்கான நபர்களுக்கு இந்த ஹோமத்துல தான் திருமண தடை நீங்கி இருக்கு, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாயிருக்கு. அதே போல விவாகரத்து வழக்குல வெற்றி வேணும், இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கணும், அல்லது கணவன் மனைவியோட சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிகாரமே இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் தான். அப்படிப்பட்ட இந்த ஹோமம் எதனால ரெக்கமெண்ட் பண்றோம், இதுதான் கடைசி பரிகாரம். இன்னொன்னு, இந்த பரிகாரத்தை விசேஷ நாள்ல செய்யறோம், விசேஷ கிரக அமைப்புகள்ல செய்யறோம், விசேஷமாக மகாலட்சுமியின் ஆலயத்துல செய்யறோம். ஏன்னா கலத்திரக்காரகன் சுக்கிரனோட அதிபதி மகாலட்சுமிங்கும் போது அப்ப கலத்திரம் சார்ந்த எந்த ஒரு வழிபாடும் பிரார்த்தனையுமே நம்ம லக்ஷ்மியிடம் வைக்கணும். அப்ப நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி, புதன்கிழமை, குருவின் சஞ்சாரமும் சுக்கிரனின் சஞ்சாரமும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள்ல இந்த பரிகார ஹோமமான சுயம்வர கலா பார்வதி ஹோமம் எங்க நடைபெறுது, எங்க ஊர்ல இல்ல, அல்லது நான் எங்க போய் கலந்துக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலுமே இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நடக்குது. ஆனா இந்த மாதம் நவம்பர் 5 விசேஷமான இந்த கிரக அமைப்புல நடக்கிறதுனாலதான் இதை நம்ம உங்களுக்கு வீடியோவாவே சொல்றோம், வீடியோலையும் இந்த இடத்த சொல்றோம். இந்த ஆலயத்துல நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் சுயம்வர கலா பார்வதி ஹோமத்துல கலந்து கொள்வதற்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. பொதுவாக பௌர்ணமியில அவங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில உட்கார வச்சு இந்த ஹோமத்தை செய்வாங்க. ஆனா இந்த விசேஷ கிரக அமைப்புல கூட்டம் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் முன்பதிவை எடுத்துட்டு அதோட முன்பதிவை முடிச்சுட்டு அடுத்த மாதம்னு சொல்லிடலன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பாக இந்த விசேஷ நாள்ல எந்த ராசிக்காரங்க இந்த ஹோமத்தை தவற விட்டாலும், கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்கள் தவற விடாமல், திருமண தடையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், திருமண உறவில் சிக்கல் இருந்தாலும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க மட்டும் நீங்க ஆன்லைன்ல எப்படி கலந்துக்கணுங்கிறத நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. மொத்தத்துல குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் இடவசதி இருக்கிறதுனாலையும் குறிப்பிட்ட டோக்கன்ஸ் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்றதுனால நீங்க இப்பவே ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்காக உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு யூடியூப்ல லட்சக்கணக்கில் வீடியோ வருது. இந்த வீடியோவை நம்ம பார்க்குற மாதிரி வரத்துக்கு ஒரே காரணம், நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் உறவில் இருந்த சிக்கலை சரி செய்யவும், நம்மளுடைய திருமண தடையை நீக்குவதற்கும் கடவுள் ஒரு வாய்ப்பு
வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பின் அடிப்படையில தான் இந்த வீடியோ உங்க கண்ணுக்கே தெரியுது. அப்ப அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். ஏன்னா காரண காரியம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துல கடவுள் எதையுமே நிகழ்த்துவதில்லை. அப்ப இந்த திருமண தடைக்கான சுயம்பர கலா பார்வதி ஹோமம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்க இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நடக்குது. இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னீங்கன்னா அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒரே விக்கிரகமாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம். இந்த கருவறையில அஷ்டலட்சுமி நவகிரகத்துக்கு முன்னாடிதான் ஹோம குண்டம் அமைத்து சம்பந்தப்பட்ட நபர்களையும் அமர வைத்து இந்த ஹோமம் செய்யப்படும். அப்ப கண்டிப்பாக அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதமும் அருள் கடாட்சமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நவ கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்கள் நீக்கப்பட்டு நவ கிரகங்களின் சாபங்கள் விலக்கப்பட்டு நமக்கு நவ கிரகங்களின் நல்லாசி கிடைக்கும். அப்ப இந்த ஆலயம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி சிதம்பரம் விருத்தாச்சலம் பகுதியிலிருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாண்டி 25வது கிலோமீட்டர்ல தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள இப்பொழுதே முன்பதிவு செய்துவிட்டு நம்பிக்கையோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆலயத்தில் 3 விதமான விசேஷ நடைமுறைகள் திருமண தடைக்கு ஃபாலோ பண்றாங்க. ஒண்ணு, ஹோமத்தில் அமரும் நபர்களுக்கு கலத்திரக்காரகனான சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியின் கலத்திர மாலை கழுத்தில் அணிவிக்கப்பட்டுதான் இந்த ஹோமத்தில் உங்களை உட்கார வைப்பாங்க. அப்ப கலத்திரக்காரகனின் மாலை கிடைக்கும் வேளை நமக்கு கல்யாண மாலைன்னு சொல்லக்கூடிய மணமாலை விரைவாக அமையும் என்பது ஐதீகம். இரண்டாவது, லக்ஷ்மியிடம் பூஜிக்கப்பட்ட லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்த விசேஷமான லக்ஷ்மியின் அம்சமாக இருக்கக்கூடிய மங்கள அச்சதை போட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கப்படும். அப்ப லக்ஷ்மியின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கும் ஒரு மங்கள நிகழ்வு நடக்கும் என்பது இந்த ஆலயத்தின் மரபு. மூன்றாவது விசேஷ மரபு என்ன அப்படின்னா, யாருக்கு திருமண தடையோ அவர்களோட ஜாதகத்தை ஹோமத்திலையும் அஷ்டலட்சுமி நவகிரகம் இருக்கும் கருவறையிலையும் வச்சு தோஷ நிவர்த்தி பூஜை செய்து உங்களுக்கு அன்னைக்கே அந்த ஜாதகமும் வழங்கப்படும். அப்ப தோஷ நிவர்த்தி நடப்பதற்கு இந்த 3 விசேஷ நடைமுறைகள் வேற எங்கேயும் பின்பற்றுவதில்லை. அதையும் இந்த ஆலயத்தில் பின்பற்றுவது ரொம்ப 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 விசேஷமான மரபு. அப்ப திருமண தடைக்கான இந்த கடைசி பரிகாரத்தை செய்து திருமண தடையிலிருந்தும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலிலிருந்தும் விவாகரத்து வழக்கிலிருந்தும் விடுதலை பெறுங்கள். 2வது திருமணத்திற்கு கண்டிப்பாக நல்ல வரன் வந்து அமையும் என்று கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நிறைய கும்பராசி கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.